பசி இருக்கும் வரை சோறு இருக்கும். சோறு என்பது உணவு. சோறு மனிதனின் இணை பிரியாத வாழ்க்கையின் யதார்த்தம். சீனர்கள் மனிதனின் இதயத்தை அடைய எளிய வழி வயிறு என்று நகைப்பாய் நறுக்கென்ற உண்மையை சொல்லி போனார்கள். உணவு என்பது வெறும் பண்டம் பற்றியதா? பாரதி கோபம் கொண்டதற்கு காரணம் சோறுதான். தனி ஒரு மனிதனுக்கு உண்ணவில்லையேல் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சீறினார். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது உணவு அவனது உரிமை என்று அவர் உணர்ந்தே கர்ஜித்தார். அதே முண்டாசு கவிதான் வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் உயிர்கட்கெல்லாம் என்று சொல்லி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவனின் வாக்கை மீண்டும் பறைசாற்றினான். மனிதர்க்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்க்கும் உணவுதான் பிரதானம். தமிழில் ஒரு பழஞ்சொலவடை ஒன்று உண்டு. ஆத்துக்குள்ள நின்னு அரோகரா என்றாலும் சோத்துக்குள்ள இருப்பான் சொக்கலிங்கம். இந்த பழமொழி உணவே இறைவன் என்பதை உணர்த்துகிறது தானே. உணவென்பது ஆருயிர் மருந்து. அதனால்தான் வள்ளுவன் பசியை நோயாகவும் அந்த நோயை போக்குபவனை பசி பிணி மருத்துவன் என்றும் சிலாகிக்கின்றார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று உணவு அளிப்பவரை உயர்த்தி பேசுகிறது சிலப்பதிகாரமும் புறநானூறும். உணவு என்பது நீலத்தோடு நீரே என்று தெளிவு காட்டுகிறது தமிழ் இலக்கியங்கள். தமிழ் மக்களின் மிக எளிய உணவு சோறு. வாய்ப்பிருந்தால் வடித்த சோறு, பசி இருந்தால் வடித்த கஞ்சி. இதுதான் எல்லா காலமும் மனித விதி. மீண்டும் பாரதியை சொல்கிறேன் என வியக்க வேண்டாம். அவனுக்கு என்னவோ சோற்றின் மீது அவ்வளவு ஈர்ப்பு. சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்ததிந்த பஞ்சம். 2024 ஆண்டிற்கான உலக பசி குறியீட்டின்படி இந்தியா 127 நாடுகளில் 105வது இடத்தில் உள்ளது. இதை கணக்கிட உதவும் ஒரே முக்கிய அளவீடு பசி. ஒரு பக்கத்தில் சோறு கொடுப்பவனை தெய்வமாக கருதிய நாம், மறுபக்கம் பசியின் பாதாளத்தில் உழல்வதே ஏன்? சோழ நாடு சோறுழைத்து என்ற பெருமை கொண்ட பூமியை கஞ்சி தொட்டிகளையும் பார்க்க வாய்த்த பெருமை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்டு. பொங்கல் விழாவினை சிறப்பிக்கும் இந்த நன்னாளில், உணவை கொண்டாடிய இந்த நன்னாட்டில், உணவுக்காக ஏகும் பல கோடி மக்களை நினைவு கூற வேண்டிய கடமை நமக்குள்ளது. ஒவ்வொரு முறை உண்ணும் போதும் நீ கையில் எடுக்கும் ஒவ்வொரு சோற்றின் பருக்கையிலும் உனது பெயர் எழுதி உள்ளது என்பதை உணர வேண்டும். அந்த ஒவ்வொரு சோற்றின் பருக்கையும் பல தடைகளை தாண்டி உன்னை வந்தடைகிறது என்பதை உணர். ஒவ்வொரு முறை நீ சோற்றை வீணாக்கும் போது அது மற்றவனின் உணவு என்பதை மறவாதே. மற்றவனின் உணவை திருடாதே என்பதை நீ நினைவில் கொள். உணவை வீணாக்காதே. ஒவ்வொருவருக்கும் இந்த பொங்கல் பெருவிழா உணவின் பெருவிழாவாக, நன்றியின் பொங்கலாக, பிறப்புக்கும் என பறைசாற்றும் இப்பெருவிழாவை மக்களோடும் மாக்களோடும் இனிதே கொண்டாட வாழ்த்துக்கள்.